அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட இஎல் சரண்டர் 1/10/2025 முதல் வழங்கப்பட உள்ளது. அதற்கு ஆசிரியர்கள் தங்களது இஎல் சரண்டர் டேட் தெரிந்திருக்க வேண்டும். அதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 வழிகளில் இஎல் சரண்டர் டேட் தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஒன், களஞ்சியம் மொபைல் ஆப் வழியாக இஎஸ்ஆர் டவுன்லோட் பண்ணோம்னா அதில் நம்மளுடைய இஎல் சரண்டர் டேட் தெரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, நீங்கள் ஏற்கனவே 2019 விண்ணப்பித்த அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதன் மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, உங்களுடைய எஸ்ஆர் கையில் இருந்துச்சு அல்லது நீங்கள் எஸ்ஆரை பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸோ அல்லது ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா இஎல் டேட் என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ இப்படி 3 வழிகளில் தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு, களஞ்சியம் மொபைல் ஆப் வழியாக எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய களஞ்சியம் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்டர் த பின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இதுக்குன்னு நீங்கள் ஒரு பின் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பின்னை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. 4 டிஜிட் இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடும். அங்கே 4வது இஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பார்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இஎஸ்ஆர் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். ஸோ டவுன்லோட் இஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அல்லது வியூ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓப்பன் வித் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸை நீங்கள் எந்த ஆப் வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் ரீடர் ஓப்பன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான இஎஸ்ஆர் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஏர்ன்டு லீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டியூ டேட் ஆஃப் சரண்டர் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆயிருக்கும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு டவுன்லோட் ஆனது பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வியூ ஆகாது. ஸோ அப்படி டவுன்லோட் ஆன ஃபைல்ஸை நீங்கள் எங்கே போய் பார்க்கணுன்னா, ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய மை ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இஎஸ்ஆர் பார்ட் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய எஸ்ஆரை அதாவது இஎஸ்ஆரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் அண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரண்டர் டேட் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஏற்கனவே 2019 விண்ணப்பித்த அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதன் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே 2019 அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அண்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்போம். இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 5/10/2019. ஸோ இதுதான் என்னுடைய சரண்டர் டேட். ஸோ இது வழியாகவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எஸ்ஆர்லேயே என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ அந்த எஸ்ஆர் பேஜ் நீங்கள் ஜெராக்ஸ் வச்சுருந்துருக்கலாம் அல்லது எஸ்ஆர் கையில் வச்சுருந்துருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் எஸ்ஆரை என்னை மாதிரி ஸ்கேன் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ பாருங்கள், 5/10/2015, 5/10/16, 5/10/17, 5/10/18, 5/10/19 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த டேட்டில் சரண்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம எஸ்ஆரில் என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ அந்த எஸ்ஆரில் என்ட்ரியான பேஜை நம்ம கையில் இருந்துச்சுனாலும், உங்களுடைய எஸ்ஆர் கையில் இருந்துச்சுனாலும், அல்லது நீங்கள் இந்த பேஜை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருந்துருக்கலாம் அல்லது உங்களுடைய எஸ்ஆரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட வச்சுருந்துருக்கலாம். ஸோ இதன் மூலமாகவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த அரசு ஊழியர்களும் தங்களுடைய இஎல் சரண்டர் டேட்டை அறிந்து கொள்ளலாம். ஸோ ஃபைனலாக இந்த அப்ளிகேஷன்ஸை வந்துட்டிங்கன்னா திரும்ப பேக் ஆராவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டில் எஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.